இந்த ரத்த சரித்திரம் சீரீஸ்ல நம்ம 3வது பேட்டில் பார்க்க போறோம். அது என்ன பேட்டில் அப்படின்னா அராப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த். அதாவது அராப்ஸ் வந்து இந்த சிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த சிந்த் ரீஜனை வந்து கைப்பற்றுறாங்க. அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சரியா? இந்த கான்குவெஸ்ட் வந்து எந்த வருஷம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 712 712 ஏடியில நடக்குது. யார் யாருக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னா முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அராபை சேர்ந்தவர், அதாவது டர்க் நாட்டை சேர்ந்தவர், அவருக்கும் தாஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மன்னருக்கும் நடக்குது. சரியா? இப்போ இது எதுக்காக நடக்குது, இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரப் நாட்டை சேர்ந்த ஹஜாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர், ஈராக் நாட்டை சேர்ந்த ஒரு கவர்னர். சரியா? ஈராக் நாட்டை சேர்ந்த கவர்னர் ஹஜாஜ், பஜாஜ் கம்பெனி மாதிரி ஹஜாஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இவர் வந்து இந்த சிந்து நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ரொம்ப நாளா கண்ணு. அப்போ அவர் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு 2 முறை வந்து படையெடுத்து போர் தொடுத்து தோல்வியுற்றுறாரு. சரியா? அதுல இருந்து அவருக்கு வந்து இந்த சிந்து நாட்டு மேல வந்து ஒரு பகை மாதிரி வந்து உருவாயிருச்சு. நம்ம வந்து எப்படியாவது வந்து சிந்து நாட்டை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்காக வந்து அவர் யாரை வச்சு கைப்பற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து அவருடைய மருமகன் முகமது பின் காசிம் இருக்காது இல்லையா, அவருடைய மருமகன், சன்னின்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த ஹஜாஜனுடைய மருமகனை வச்சு நம்ம போர் தொடுத்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வசமா வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. என்ன அப்படின்னா, இந்த ஈராக் நாட்டை சேர்ந்த இந்த கப்பல் வந்துட்டு ஸ்ரீலங்கால இருந்து நிறைய வளங்களை வந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்ப எடுத்துட்டு வர வழியில அந்த அரேபிய கடல்ல வந்துட்டு இருக்கிற வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ரான்னு சொல்லக்கூடிய நாடு, இந்த தாஹிர் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த இது பேர் வந்து பஸ்ரா, இல்ல சாரி, அரோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கேபிட்டல் வந்து அரோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நாட்டு மன்னர் தாஹிர். இவர்கிட்ட ஆக்சுவலா அந்த கப்பல்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்ரீலங்கால இருந்து அரேபியன் சி வழியா வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும் போது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள கடல் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கப்பலை வந்து தாக்குறாங்க. அந்த கப்பல் தான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ரா நாட்டை சேர்ந்த கப்பல். சரியா? அதாவது இந்த முகமது பின் காசிம் இருக்காரு இல்லையா, அவங்க நாட்டை சேர்ந்த கப்பல். அப்ப இந்த மாதிரி வந்து தாக்கும் போது அந்த பஸ்ரா நாட்டு மன்னர் அந்த ஹஜாஜ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, தாஹிர் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து கடல் கொள்ளையர்கள் வந்து இது பண்றாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து மறுத்துடுறாரு, ஒழுங்கா ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போ அவருக்கு உடனே வந்து கோவம் வந்துருச்சு. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான சான்ஸ், அதை அவங்க தாஹிரை வந்து வீழ்த்திட்டு நம்ம வந்து வெற்றி பெறதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முகமது பின் காசிம்க்கு வந்து ஆர்டர் போடுறாரு. நீ வந்து அவங்கள கான்கர் பண்ணிரு, அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்து நீ அந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரியா? இதுதான் வந்து காரணம், காசஸ். என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்திய நாட்டு வந்து அங்க உள்ள வெல்த், அங்க உள்ள வளங்களை வந்து சூறையாடணும், கேப்சர் பண்ணணும் அப்படின்றது இது. அதே மாதிரி தன்னுடைய நாட்டினுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை, என்னுடைய அதிகாரத்தை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக போர் தொடுத்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சீ பைரேட்ஸ் இருக்குல்ல, அந்த கடல் கொள்ளையர்கள் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து இம்மீடியட் காஸ்ட்னு சொல்லுவோம். சடனா இதுதான் வந்து முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இந்த 2 காசு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே 2 முறை வந்து போர் தொடுத்துருப்பார் இல்லையா. அப்ப அதுக்கான காரணங்கள் வந்து இதுவாக தான் இருக்கும். அங்க இந்தியாவில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது, அந்த வளங்களை வந்து நம்ம சூறையாடணும், அதே மாதிரி அந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டு நம்மளுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து போர் தொடுத்திருப்பாரு. அப்போ வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாரு. அப்ப இம்மீடியட்டா இந்த கடல் கொள்ளையர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே ஓகே, இதுதான் சரியான காரணம், இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகமது பின் காசிம் மூலியமா வந்து அந்த தாஹிர் மேல போர் தொடுத்து வென்று அந்த நாட்டை வந்து கேப்சர் பண்ணியிருந்திருப்பாரு. சரியா? அது எந்த இடம் அப்படின்னா அந்த அரோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா, தாஹிருடைய கேபிட்டல், இந்த அரோர் அப்படின்ற ரீஜன் வந்து கைப்பற்றிடுவாங்க. இப்ப தாஹிரை வந்து கொண்ட உடனே அவனுடைய மனைவி அந்த குயின் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கமிட்டட் ஜௌஹர் அப்படின்னா அந்த உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க இல்லையா. கணவன் இறந்த உடனே அவங்களும் அந்த லேடிஸும் சேர்ந்து, மனைவிகளும் சேர்ந்து அந்த எரியிற கட்டையில வந்து விழுந்து அவங்களும் தன்னோட உயிரை வந்து மாய்த்துக்குருவாங்க. அதுதான் வந்து ஜௌஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜௌஹர் அப்படின்ற இதுல வந்து கமிட் பண்ணிடுவாங்க, சூசைட் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அந்த அராப்ஸ் தானே அவங்க, இந்த முகமது பின் காசிம் எல்லாம் அராப்ஸ் தானே, உங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து
இதுக்கப்புறம் வந்து அப்படியே பெருக ஆரம்பிக்குது. அப்படியே வந்து இஸ்லாமும் இந்தியா, சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமும் ஸ்ப்ரெட் ஆகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய விளைவுகள். இந்த அரப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த் அப்படின்றது 3வது பேட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நடந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 712 AD. எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரேபியன் சி ரீஜன்ல அந்த கடல் கொள்ளையர்கள் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த அரோர் அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது. அதாவது சிந்து ரீஜன், சரியா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து ரீஜன் இங்கே வந்து நடக்குது. இதுக்கு காரணங்கள் தான் வந்து முன்னாடி ஸ்லைடில் வந்து பார்த்தோம். அங்கே உள்ள வளங்களை வந்து சூறையாடணும், அந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டு நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கும். அதை தொடர்ந்து இம்மீடியட் காஸ், உடனடி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் கொள்ளைகள் சம்பவம் சொல்லணும் இல்லையா? ஸோ அது வந்து உடனடி காரணமாக இருக்கும். அதனுடைய விளைவுகள் தான், எஃபெக்ட்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரோர்ன்ற கேபிட்டல் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. குயின் கமிட்டட் ஜவஹர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரப் செட்டில்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கான்குவெஸ்ட், இந்த அரப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய விளைவுகள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக இந்த சீரீஸ் ரத்த சரித்திரம் அப்படின்ற சீரீஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நம்ம வந்து ஏன்ஷியன் மிடிவல் அண்ட் மாடர்ன் இந்தியான்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம வந்து ஒரு பேட்டிலாக நம்ம வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல முக்கியமான பேட்டில்ஸை பற்றி நம்ம கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.